வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. நாம் சென்ற பதிவில் குரு வணக்கம், இறை வணக்கத்தை பற்றி பார்த்தோம். தற்போது தேக சுத்தி. தேக சுத்தி என்றால் என்ன? இந்த அன்னமய கோஷமான இந்த தேகத்தை சுத்தி செய்வது, அதாவது சுத்தப்படுத்துவது, இதுதான் தேக சுத்தி. இதை நாம் எப்படி செய்வோம்? அதாவது தினந்தோறும் குளிப்பதன் மூலமாக நீரினால் சுத்தம் செய்கிறோம். ஆக இது மட்டுமே சுத்தம் கிடையாது. நம் தேகத்திற்குள், உடலுக்குள் நாம் உண்ணக்கூடிய உணவுகளால் சில கழிவுகள் நம் உடலில் தேங்கிவிடும். ஸோ அந்த தேங்கிய கழிவுகளை அகற்றுவதன் மூலம் நம் உடலும் சுத்தமடையும், நம் உள்ளமும் சுத்தமடையும். நம் உடலில் உள்ள கழிவுகளால் தான் நம் உடல் அடையாமல் இருக்கிறது. அதே நேரத்தில் நம் தேகமானது உடல் சோர்வாலும் பல நோய்களாலும் பீடிக்கப்பட்டு நாம் இருக்கிறோம். ஆக இந்த உடலை சுத்தம் செய்வதன் மூலமாக எந்த ஒரு பயிற்சியாக இருந்தாலும் சரி, அது ஜோதிடம், மருத்துவம், மாந்திரீகம், இல்லை எந்த கலைகளாக இருந்தாலும் சரி, இல்லை ஆசன பயிற்சிகள், இப்படி எப்படிப்பட்ட பயிற்சிகளாக இருந்தாலும் சரி, இதை செய்வதற்கு முதலில் நம்மளுடைய உடலும் உள்ளமும் சரியான நிலையில் இயங்க வேண்டும். ஆக இதை எப்படி நாம் மேற்கொள்வது? முதலில் நாம் எந்த ஒரு பயிற்சியை எடுத்துக்கொள்வதாக இருந்தாலும், அல்லது இப்போது மாந்திரீக பயிற்சியினுடைய அடிப்படை சாராம்சமே முதலில் நாம் நம்முடைய தேகத்தை சுத்தி செய்வது. அப்பொழுது இப்போ தேகத்தை சுத்தி செய்வது என்றால் என்ன? அதற்கு என்ன அடிப்படை காரணம்? முதலில் நாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால், அதாவது வருடம் 2, மாதம் 2, வாரம் 2 என்ற நடைமுறையோடு வாழ்ந்த நம் தமிழர்கள் அதை காலப்போக்கில் கடைப்பிடிப்பதற்கு கிடையாது. அதாவது வருடம் 2 என்றால் என்ன? அதாவது வருடத்திற்கு 2 முறை வாந்தி பேதிக்கு நாம் மருந்து உட்கொள்ள வேண்டும். இது உட்கொள்வதன் மூலமாக நமது உடலில் பல நாட்களாக தேங்கி கிடந்த அந்த கழிவுகள் நம் உடலிலிருந்து வெளியேற்றப்படும். இவைதான் வருடம் 2. மாதம் 2 என்றால் நாம் திருமணமானவராக இருந்தால் நம் மனைவியருடன் மாதத்துக்கு 2 முறை உடலுறவு வைத்துக் கொள்ளலாம். ஆக இது மாதம் 2. வாரம் 2 என்பது வாரத்திற்கு 2 முறை எண்ணெய் குளிப்பது வாரம் 2. இதுதான் நம்மளுடைய தமிழ் பாரம்பரிய வழக்கம். இப்பொழுது நாம் இந்த நடைமுறைகளை அதிகமாக கடைப்பிடிப்பதில்லை. இப்பொழுது இருக்கக்கூடிய காலத்திற்கு ஏற்றாற்போல், நம் வாழும் சூழலுக்கு ஏற்றாற்போல் நாம் அதெல்லாம் புறந்தள்ளி கொண்டு வருகிறோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும், நாம் இந்த மாந்திரீக பயிற்சியை மேற்கொள்வதற்கு அடிப்படை நம்மளுடைய உடலை முதலில் சுத்தம் செய்வது தான். அப்போது இந்த தேகத்தை, அன்னமயமான இந்த கோஷத்தை எப்படி சுத்தி செய்வது என்றால், நீங்கள் அருகில் உள்ள ஒரு மருத்துவரை அணுகி சுகபேதி மாத்திரை என்று கேட்டு, உங்கள் உடலுக்கு தகுந்தாற்போல் 1 நாட்களோ இல்லை 2 நாட்களோ சுகபேதி மாத்திரையை கேட்டு வாங்கி அவர்களிடம் எப்படி முறையாக பயன்படுத்த வேண்டும் என்று வாங்கி பயன்படுத்துங்கள். இதன் மூலமாக உங்களுடைய உடலில் உள்ள கழிவுகள் வெளியேற்றப்படும். வாந்திற்கும் அவரிடம் கேளுங்கள். அவரே உங்களுக்கு உங்கள் உடலுக்கு தகுந்தாற்போல் எப்படி ஔஷதி, ஏதாவது மருந்துகளை உட்கொள்ள வேண்டும் என்று கூறுவார். அதன்படி முதலில் இந்த உடலை சுத்தி செய்து கொள்ளுங்கள். இந்த உடலை சுத்தி செய்தால்தான் அதுக்கடுத்தது நம்முடைய மனதை சுத்தி செய்ய முடியும். மனோசக்தி. அப்போது மனோசக்தி என்றால் என்ன? அப்போ அந்த மனதை சுத்தி செய்வதன் மூலியமாக நாம் கற்கக்கூடிய கலையானது நம் மனதில் தெளிவாக ஆழமாக பதியும். நாம் தெளிவடைந்தால்தான் தெளிவற்றவர்களின் மனதை தெளிவட செய்ய முடியும். இதுதான் மந்திரம். மனம் ப்ளஸ் திறம் மந்திரம். நம்முடைய மனம் முதலில் திடமாக இருந்தால்தான் திடமற்றவர்களின் மனதை நாம் திடப்படுத்த முடியும். ஆக நாம் முதலில் தேக சுத்தியை பயன்படுத்த வேண்டும். ஆக முதலில் இந்த தேகத்தை சுத்திப்படுத்துவதற்கான பயிற்சியில் எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்த பதிவில் மீண்டும் ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.